இன்னைக்கு நானே ஐயப்பா கோவில் கட்ட போறேங்கோ. சித்தப்பா சவுண்ட கொஞ்சம் ஏத்துப்பா. ஓகேடா மகனே. டாய் மச்சான், இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன்டா. நானும் ரொம்ப ஜாலியா இருக்கேன் போ. சித்தப்பா கோல்டன் ஸ்பேரோ சாங் போடு. கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சிக்குள்ள அரோ. மா, இந்த எழுத்துல அபசகனமா இருக்குது. மா மா, எனக்கு எது தப்பா தோணுது. மா மா, தப்பா தோணுது எனக்கு. மாமே, அங்க ஒரு மாடு மயக்கப்பட்டு வந்துச்சு. மாமே, மாடு என்னாச்சு உனக்கு? ஐயோ, மயக்கப்பட்டு வந்துச்சு. மாமே இங்க பாரு. ஏய் மச்சான், என்னடா சொல்ற? என்னடா இது மாடி கீழே விழுந்திருக்கு? மாமே, எனக்கு தெரிஞ்சது மாட்டுக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன். மாமே, இப்பயே டாக்டருக்கு போனை போடு. டேய் மச்சான், அது மாடி இப்படா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து விழுவுது. எனக்கு வீட்டுல மாட்டுக்கறி போல ஜாலி. டாய் உருளைக்கிழங்கு சின்சானா, நம்ம மாடு தான் சாப்பிடக்கூடாது, ஒன்லி சிக்கன் மட்டும் தான் சாப்பிடணும். மாடு வந்து ஒரு லட்சுமிடா, அதை போய் சாப்பிட சொல்றியடா. அது மூலியமா தான் நம்ம பாலே குடிக்கிறோம். மாமே, ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு போனை போடு. மாமே, இது மாடிக்கு வேற நச்சு தரல. ஓகேடா மச்சான், இப்பயே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமா? ஓகேப்பா கிளிதாஸ், 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே டாக்டர், ஓகே. 10 minutes later. இந்த கிளிதாஸ் என்ன கூப்பிட்டுருக்கா, என்ன விஷயம் தெரியல. கிளிதாஸ் எங்க இருக்கா? கிளிதாஸ், ஓ இங்க இருக்கியா? ஓ, பாட்டு கீழே உந்து கிடக்குது. ஏன் உந்துருக்கு கிளிதாஸ்? டாக்டர் என்னத்துல டாக்டர், என் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாடு மயக்கப்பட்டு விழுந்துச்சு. ஓ அப்படியா விஷயம்? இது என்னன்னு பாக்குறேன். கிளிதாஸ், இந்த மாடு செத்து போயிடுச்சுப்பா. என்ன டாக்டர் சொல்றீங்க? மாடு செத்து போயிடுச்சா? மாமே, லட்சுமி செத்துருச்சா? ஓ நோ. ஆமா மிஸ்ஸி, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. மிஸ்ஸி, நம்ம பையன் வேற எப்படி இருக்கான்னு தெரியல. மை சன் சின்சான், கிளிதாஸ் எப்படி இருக்கீங்க? ஏய் மிஸ்ஸி, என்ன மிஸ்ஸியை காணா? மிஸ்ஸியே, மிஸ்ஸி எங்க போன? சீக்கிரம் வா. இவ்வளோ ஸ்லோவா வரா? சீக்கிரம் வா. மை சன் டாக்டர், இப்ப நான் என்ன பண்ணேன்? ஏய் கிளிதாஸ், என்ன ஆச்சு? மை சன் சின்சான் எப்படி இருக்கிற? என்ன எடுக்குதுங்க? ஏன் ஒரு மாடு தூங்கிட்டு இருக்கு? நைனா மாடு செத்து போச்சு நைனா. என்ன மை சன் சொல்ற? இந்த மாடு செத்து போச்சா? கிளிதாஸ், இங்க என்ன எடுக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அரே அங்கோல், நீங்க வந்திருக்கீங்களா? அங்கோல், இந்த மாடு என் வீட்டுக்கிட்ட வந்து மயக்கப்பட்டு விழுந்துச்சு. டாக்டர் கூப்பிட்டேன். டாக்டர் மாடு செத்துச்சு சொல்லிட்டாரு. என்ன ஆண்டி சொல்றீங்க? மிஸ்ஸியக்கா, என்ன கெட்ட கனவு? எப்போ கிளிதாஸ், எனக்கு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. கிளிதாஸ், இந்த மாடு எங்காச்சும் பொடிச்சிரு. எனக்கு ஒரு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய், சரியா? ஓகே டாக்டர், போயிட்டு வாங்க. ஓகே கிளிதாஸ், நான் போயிட்டு வரேன். பாய். ஓடி. ஆரியாங்கோல், உங்களுக்கு என்ன கெட்ட கனவு வந்துச்சு? அதை சொல்லுங்க. கிளிதாஸ், கனவுல வந்து இந்த வீட்டுல ஒரு தீய சத்தி சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. போ, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு போ. மாசம் எப்ப பார்த்தாலும் அழுவாத மாசம். எப்ப பார்த்தா அழுவு மூஞ்சி மாதிரி அழுதுகிட்டே இருக்கிற. சரி மாசம், வா வீட்டுக்கு போயிடலாம். சின்சான், நாங்க வீட்டுக்கு போறோம், சரியா? கசாமா ஒண்ணு கொஞ்சம் இருக்கலாம்ல. சாரிப்பா சின்சானே, மாசம் போய் ரொம்ப அழுகுறான், அதனால கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் பை. பாய்ப்பா சின்சான் போ. பாய்ப்பா போச்சான். என் நைனாக்கும் என் தாய் குளத்துக்கும் என்ன கெட்ட கனவு வந்து தெரியல. சரி என்னன்னு கேட்போம் போய். என்ன தீய சக்தி தாய சக்தி சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா கிளிதாஸ், ஃபர்ஸ்ட் இந்த மாட்டை வந்து பொடிச்சிடலாம். ஓகே ஆரியாங்கோல். A few minutes later. மிஸ்ஸாக்கா, கோவில் தான் கட்ட முடியாதுக்கா, செம்ம காசு செலவாகும். வாய்ப்பே இல்ல. கிளிதாஸ், ஐயப்பன் கோவில் கட்டிதாப்பா ஆகணும். அப்படி கட்டலன்னா வச்சுக்க, நம்ம யாராச்சுக்கும் ஏதாச்சும் ஒன்று ஆகும். ஆரியாங்கோல், ஐயப்பன் கோவில் தான் கட்ட முடியாது ஆரியாங்கோல். எப்பா கிளிதாஸ், கட்டிதான் ஆகணும். காசு வேணா நான் பாதி தரேன், நீ பாதி நான் பாதி போட்டுக்கலாம், சரியா? ஆரியாங்கோல், கோவிலுக்கு ஃபுல் காசு கொடுத்தீங்கன்னா கொடுங்க, நான் கோவில் கண்டிப்பா கட்டுறேன். இல்ல கட்ட முடியாது ஆரியாங்கோல், என்கிட்ட காசு இல்ல. எப்பா கிளிதாஸ், என்னப்பா கொஞ்சம் காசு கூட போட மாட்டேன் சொல்ற? சரி, நானும் ஃபுல் காசு போடுறேன், நானும் மிஸ்ஸியும் சேர்ந்து. மிஸ்ஸி, சரி காசை கொடுக்குறேன். அப்ப எனக்கு ஓகே ஐயப்பன் கோவில் கட்ட. மாமே, எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இடம் இருக்குது, அவளை கூட்டு வந்து கட்ட வச்சிடலாம் ஐயப்பன் கோயில. மாமு, நீ வீடு கட்டுறியோ கோவில் கட்டுறியோ அதான் தேவையில்ல, எனக்கு ரொம்ப பச்சிக்குது மாமு. மிஸ்ஸியக்கா, ஆரியாங்கோல், நீங்க ரொம்ப ட்ரைடா இருப்பீங்க, போய் தூங்குவோம். நாங்க போய் கோவில் கட்ட ஆளை பாக்குறோம். ஆமா மிஸ்ஸி, எனக்கு தூக்கம் வருது.
மாமே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹோட்டலா போ மாமே. டேய் தற்கொலை இப்போ சாப்பிட்றது இருக்கட்டும். நீ சொன்ன அந்த யார் சொன்ன நீ அந்த கோவில் கட்டுறதுக்கு ஆளை சொன்னேல அவர் எங்கே இருப்பாரு? மாமே ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஃபர்ஸ்ட் நல்ல ஹோட்டலா போ மாமே, அப்புறம் சொல்றேன் நானு. ஆமா மாமு, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹோட்டலா போ, எனக்கு வேற செம்மையா பசிக்குது. டாய் சத்து புட்டுன்னு வண்டியில் உட்காருங்கடா, சீக்கிரம் உட்காருங்க. ஹோட்டலுக்கே ஃபர்ஸ்ட் போவோம். மாமே ஏசி போடு மாமே, நல்லா இருக்கும். மாமு நான் காருக்கு பின்னால காணிக்கிறேன், அப்பதான் ஃப்ராக் பேக் நல்லா இருக்கும். செஞ்சானே மச்சான் கிளம்புனாமா? மாமே கிளம்பு. மாமு கிளம்பு. செஞ்சானா நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் பண்ணாமே வராங்க, கொஞ்சம் பண்ண சொல்றா. ப்ராசஸ் நீங்க யாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலையா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணலையா? ரொம்ப தப்பு ப்ராசஸ், ரொம்ப தப்பு. ப்ளீஸ் சின்சானுக்காக இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சின்சானை பிடிக்கும்னா ரெட் கலர் ஆட்ட கமெண்ட்ல போடுங்க. மாமே நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா போ மாமே. ஆமா மாமு, நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா போ. செஞ்சானா 5 ஸ்டார் ஹோட்டலாக போக முடியாது, சின்ன ஹோட்டலாக போகிறேன். உங்களுக்கு என்னென்னு வாங்கி சாப்பிட்டு போங்க. மினிமம் 100 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது சொல்லிக்கிட்டேன். மாமே 100 ரூபாய்க்கு என்ன மாமே பத்தும்? ஒரே ஒரு தோசை கூட வராது மாமே. டாய் மச்சான், தோசைல 30 ரூபா, நீனா ஒரு தோசை கூட வர சொல்ற? மாமே நான் ஃபேமிலி தோசை சொல்றேன் மாமே, ஃபேமிலி தோசை எனக்கு பத்தும் வயிறுக்கு. மாமு சீக்கிரம் போ மாமு, எனக்கு செம்மையா பசிக்குதோ. செஞ்சானா ஹோட்டலுக்கு வந்தாச்சுடா. மாமே காரை ஏன் மாமே முட்டுனா? சாரா மச்சான் திரையாம முட்டிட்டேன், காருக்கு ஒன்றும் ஆகலையா? மாமே கண்டிப்பா கார் உடைஞ்சு போயிருக்கும் பாரு முன்னால. டாய் மச்சான் வாயா கழுவிடா, அப்பா பார்த்தா இதையே சொல்லிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ முன்னால கிராக் விட்டுச்சா? ஐயோ இதுக்கு எவ்வளவு கேட்பானுங்க தெரியல, ரெடி பண்ண. மாமு உனக்கு தேவை மாமு, இது உனக்கு தேவை. உன்ன மாதிரி கஞ்சா பிஸ்னால தேவை மாமு. செஞ்சானா உனக்கு சாப்பாடு வேலை பார்த்துக்கோ. மாமு மாமு ப்ளீஸ் மாமு, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ கஞ்சா பிஸ்னால இல்லை மாமு, நீ இதுலயே பெரிய ஆளு மாமு. யாரா செஞ்சானா வாங்கி தரேன், சீக்கிரம் வா. அரே சார் என்ன வேணும் சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒரு பன் புரோட்டா. செஞ்சானா உனக்கு என்ன வேணும்? மாமு எனக்கு ஒரு பெரிய சோளாபூரி வேணும். மாமே எனக்கு நெய் பேப்பர் ரோஸ்ட் வேணும். அரே சார் நீங்க 3 பேர் கேட்டது மொத்தமாக 500 ரூபாய்க்கு சார். 500 ரூபா ஆயிடுச்சா? சரி இதா அப்படி 500 ரூபா. செஞ்சானா 500 ரூபா ஆயிடுச்சா? எனக்கு வேற அர்ஜென்டா வருது, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் இவனுக்கு எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கணும். எங்க சமைக்கிறாங்க? ஓ இங்க சமைக்கிறானுங்களா? என்ன சமைக்கிறானுங்க? நான் கேட்டதான் சமைக்கிறானுங்க. நல்லா சமைங்கடா. டேய் மொட்டை நல்லா சமி சரியா? நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். A few minutes later. மாமு வயிறு முழுக்க சாப்பிட்டேன். மாமே நானும் வயிறு முழுக்க சாப்பிட்டேன் மாமே. ஓகேம்னா இப்போ நான் வண்டி ஓட்டுறேன். டாய் மச்சான் நீ வண்டி ஓட்டுறியா? நீ வாங்க ஓட்ட மாட்டியா? மாமே நான் உன்னோட நல்லா ஓட்டுவேன், நீ வண்டி அங்கே கொண்டு போய் விடுவேன். நான் அப்படியே விடவே மாட்டேன், பார்த்து பக்குவமா ஓட்டுவேன். சட்டு பொண்ணு வண்டியில உக்காரு மாமே. மாமு இப்ப நான் கார் புள்ளியா கணக்குறேன், ஏசியா போட்டு விடுங்க. மாமே இப்போ நான் எப்படி வண்டி ஓட்டுற மட்டும் பாரு மாமே. பாக்குறான்டா மச்சான். நீயே பாரு மாமே, ஃபர்ஸ்ட் அந்த இன்ஜினியர் கிட்ட போனோம். மச்சான் வண்டியை பார்த்து ஓட்டுறா. மாமே நான் பார்த்து ஓட்டுவேன், டோன்ட் வரி. டோன்ட் வரி. டேய் மச்சான், டேய் ஏடா இப்படி பண்ண? டேய் பார்த்து ஓட்டுறேன்னு சொன்னேன் நானு. மாமே நான் உடனே ஓட்டினேன், இந்த கார் சரியா பேச்ச கேட்க மாட்டேது. டேய் ஏடா மறுத்திட்டு போய் காரை விட்ட? டே பாவி ஏடா இப்படி போயிட்டு இருக்கே? போச்சு நீ வண்டி விட்டு நானே ஓட்டுறான். மாமே அதான் முடியாது, அதான் ஓட்டுவேன் சரியா? டேய் மச்சான் ஒழுங்கா ஓட்டுறா. டேய் மச்சான் ஏடா அவனை ஏத்துன? மாமே அவன் தான் மாமே குறுக்க வந்துட்டான். டேய் மச்சான் நீ பண்றது ஒண்ணுமே சரியில்ல. டேய் மச்சான் அவனை அடிக்க ஓடி வரான்டாமா. மாமே வண்டா வரட்டும் மாமே, மூஞ்சில குத்து குத்தா சுத்த போறான். வெளியே போல உங்களை தூக்கி போட்டு சொருவுறேன். மாமே அவன் என்ன தூக்கி போட்டான் மாமே, செம்ம கடுப்பாயிட்டான் மாமே. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண மாமே. டேய் என்ன அடிக்கிற? வாங்கிக்கடா, டா வாங்கிக்கடா. சித்தப்பா இது உங்களுக்கு தேவையா? டேய் நம்மளே அடிக்க ரசத்து போ. மாமே எனக்காக அவனுக்கு வந்துட்டே மாமே, தேங்க்யூ ஸோ மச் மாமே. மாமா கிட்ட வந்தாச்சு மாமே, அங்கதான் நிப்பாங்க. காணாம அங்க நிக்கிறாங்க பாரு மாமா. இது ஃபர்ஸ்ட் வண்டி ஓரமா நிப்பாட்டிடுறான். இங்க நிப்பாட்டுறான் மாமே. டேய் மச்சான் அதான் நிக்கிறானுங்க மாமே, அவனை நிப்பானுங்க மாமே அவனுங்க. வாக்கடா மச்சான். சரி அவங்க கிட்ட போய் பேசுவோம் வாடா மச்சான். ஓ அங்க நிக்கிறானுங்களா? ஹலோ ப்ரோ, ப்ரோ இங்க என்ன பாருங்க. வாவ் இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்குதா? ஹலோ ப்ரோ எனக்கு கொஞ்சம் பாருயா. யோ பாருயா நீ ஆக்க மாட்டுக்கிற வாங்கிக்கோ. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புகை பிடிக்கிற புகை. புகை பிடிப்பது புற்றுநோயும் உண்டாக்கும், உயிரையும் கொல்லும், பார்த்து வச்சுக்க. ஆனா எங்க வீட்டுக்கு மேல ஐயப்பன் கோவில் கட்டி ஆகணும். ஓ வீட்டுக்கு மேல ஐயப்பன் கோவில் கட்டியாகணுமா? கட்டிடலாம் தம்பி, ஃபர்ஸ்ட் உங்க வீடை காட்டுங்க. சரிங்கண்ணே பின்னாலே வாங்க வீடை காட்டுறேன். ஓகேவா தம்பி? ஆனா இதான் என் வீடு பாத்துக்கோங்க. தம்பி காருக்கு மேல காரு ஓட்டுற? ஆனா நான் கில்லிண்ணே, கில்லி இப்படிதான் கார் ஓட்டுவான். மாமோ நீ கில்லி இல்ல, நீ ஒரு பைக். செஞ்சானா இது உங்க அம்மா அப்பா கார் தானே? கார் உள்ள விடாமையே இப்படி வெளியே வச்சிருக்காங்க. இப்ப ஐயப்பன் கோவில் கட்டி தான் ஆகணும். இப்போ வெளியே இருந்தால் எப்படி? நியாயமே இல்லை. ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுருவோம். ஐயோ திரைப்பிடிச்சிருந்தே, பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். உள்ளே விடணும். ஐயோ திரைப்பிடிக்கிறானே, பார்த்து பொறுமையாக விடணும். வாடா உள்ளே விட்டாச்சு. மாமே நானே கார் உள்ள விட்டுருப்பேன் மாமே. டாய் மச்சான் நீ காரை உள்ளே விட மாட்டேன், காரை அழிச்சிருப்பேன். அண்ணே மேலே தானே கோவில் கட்டி ஆகணும், மேலே வாங்குவோம். தம்பி மேலதான் கோவில் கட்டி ஆகணுமா? ஆமாங்கண்ணே மேலே வாங்குனே. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. அண்ணே சரி வெயிட் பண்ணுவோம்.
ஆனால் இங்கே தான் கோவில் கட்டி ஆகணும். நீங்கள் நல்லா கட்டுவீங்க நம்புகிறேன். கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணி கட்டி கொடுங்கண்ணே. ஆனால் அப்புறம் இங்கே ஒரு போகுது பார்த்தீங்களா, இந்த என்ன போகணும் ஏசி போகணே. இது எதோ உடச்சி ஓட்டுற போகிறீங்க. இதுக்கு மேலே கட்டுங்க கோவிலை. அதை உடச்சிட்டு கட்டிங்க சொல்லுங்க, அப்போ ஏசி ஒர்க் ஆகாது. தம்பி சூப்பராக கட்டி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் காசு மட்டும் கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளோண்ணே செலவாகும்? தம்பி ஐயப்பன் கோவில் கட்டுறதுக்கு எப்படி ஒரு 100 கோடி ரூபாய் கிட்ட ஆகும்பா. அண்ணே அவ்வளோதான் வேணாண்ணே, மினிமம் ஒரு 50 லட்ச ரூபாக்குள்ளண்ணே. தம்பி அப்பனா நீ ஐயப்பன் கோவில் பர்ஃபெக்டாக கட்ட முடியாது, நார்மலாக கட்டி ஆகணும். ரெடிமேட்ல வரும் எல்லாமே, சரியா? சொல்லு. ஒரு கோடி ரூபாக்குள்ள முடியும். அண்ணா அவ்வளோதான் முடியாதுண்ணே. ஒரு 50 லட்ச ரூபாக்குள்ளனா ஒரு 50, 49, 48 லட்சம் அந்த மாதிரி தாளுங்கண்ணே. தம்பி அப்பனா வச்சுக்க குவாலிட்டி மிஸ் ஆகும்பா, பரவாயில்லையா? சொல்ல சிலதான் வைக்க முடியாது ஐயப்பனுக்கு தான். மாமே நம்ம ஐயப்பன் போஸ்டர் அடிச்சிடலாம் மாமே கோயிலுக்குள்ள. சிலதான் வைக்க வேணாம், காசு அவங்க சொல்றாருல. ஆனால் நாங்கள் போஸ்டர் வச்சுக்கிறோம். ஐயப்பனோட போஸ்டர் நீங்கள் ஐயப்பன் கோவில் மட்டும் கட்டி கொடுங்க, அதுக்கு மட்டும் ஏழை அவங்க சொல்லுவோண்ணே. தம்பி ரெடிமேட்ல கோவில் கட்டி ஆகுனா மினிமம் உங்களுக்காக ஒரு 61 லட்ச ரூபா ஆகும்பா. ஆனால் ரவுண்டாக 50 லட்சம் போட்டுக்கோண்ணே. தம்பி நான் கட்டுறதுக்கு மட்டும் சொன்னேன், கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் தான் நீ வாங்கணும். சரி கட்டுறதுக்கு மட்டும் நான் 50 லட்ச ரூபா வாங்கிக்கிறேன், ஓகே? அங்கே ஆளை கூட்டு வந்துடுறேன். நீ அதுக்கு ஏற்ற பொருள் எல்லாமே எனக்கு நீ வாங்கி தரணும். அப்பதான் ஏன் ஐயப்பன் கோவில் கட்ட முடியும். ஆனால் நீ சொல்கிற பார்த்தா ப்ரைஸ் ஓவர் ஆகும் போலியா? தம்பி எங்களுக்கு 50 லட்ச ரூபா ஆகும். நீ பொருள் வாங்குறதுக்கு மினிமம் ஒரு 10 lakhs கிட்ட ஆகும்பா. மொத்தமாக பார்த்தோன்னா வச்சுக்க ஒரு 60 லட்ச ரூபா கிட்ட வரும். ஆனால் இந்த ப்ரைஸே ஓவராக தான் இருக்குது. சரி நான் போய் உங்களுக்கு என்னதான் பொருள் வேணும் சொல்லுங்கண்ணே, போய் வாங்கிட்டு வரேன். தம்பி நான் உனக்கு லிஸ்ட் எழுதி தரேன், லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்களை வாங்கிடுவா, சரியா? சரிங்கண்ணே. செஞ்சானா உன் அப்பா அம்மா கார் 2 பேரும் உட்காரக்காரு போலியா? மச்சான் உன்னால வர முடியாதுடா. ஓகே மாமே, நீ சிஞ்சான் மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க, நான் மேலே அந்த இன்ஜினியர் கூட இருக்கேன். வாக்கடா மச்சான். செஞ்சானா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே நிற்கிறாரு, அவர்கிட்ட வாங்கிட்டா பொருளையும். வா போய் வாங்குவோம். மாமு நான் இங்கே இருக்கேன் மாமு, நீ போய் வாங்கிட்டு வா. வாக்கடா செஞ்சானா. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே இங்கே பாருங்கண்ணே. அண்ணே என்ன பாருங்க. தம்பி உனக்கு என்ன வேணும்? அண்ணே ஐயப்பன் கோவில் கட்டுறேண்ணே, அதனால கொஞ்சம் பொருட்கள் தேவைண்ணே. சீட்டில் எழுதியிருக்கேன், இந்த சீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எனக்கு வேணும்ண்ணே. வாங்கப்பா தம்பி, உன் வீட்டுக்கு தேவை இருப்பினா வீட்டோட அட்ரஸை கொடு. அண்ணே உங்கள் ஃபோனுக்கு அனுப்புகிறேண்ணே. அண்ணே மறக்காமல் வந்து ப்ரைஸை பொறிச்சு போடுங்கண்ணே. தம்பி மொத்தமாக நீ கொடுத்த சீட்டில் மொத்தமாக இருக்கிற ப்ரைஸை பார்த்தனா எப்படியோ வரும்பா, எப்படியும் ஒரு 8.5 லட்ச ரூபா கிட்ட வரும். அண்ணே ஒரு 5 லட்சம் வச்சுக்கோண்ணே. தம்பி நீ கோவில் கட்டுற சொல்கிற, அதனால உனக்கு 5 லட்ச ரூபாய்க்கு தரேன். ரொம்ப நன்றிண்ணே. தம்பி நீ வீட்டுக்கு போகிறக்குள்ள எல்லா பார்ட்ஸிலும் வீடு தேடி வரும். நீ தாராளமாக வீட்டுக்கு போனால் காசை ஜிபே பண்ணிடுறேன். அண்ணே காசு ஜிபே பண்ணி விட்றேன், அப்புறம் வீட்டோட லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேண்ணே. ஓகேப்பா தம்பி. அண்ணே நான் வீட்டுக்கு போகிறேண்ணே, அதுக்குள்ளே வந்து ஆகணும், சரியா? தம்பி நீ வீட்டுக்குள்ள போகிறதுனால பார்த்து வந்துருக்கோம், பார்த்து போயிட்டு வா தம்பி. மாமு யாருக்கு வாங்கின? செஞ்சானா மொத்தம் 5 லட்ச ரூபாய் ஆயிடுச்சுடா. மாமு ஊகாஸ் மாதிரி ரொம்ப அழுவுறா. இது ஊகாஸ் இல்ல, என்ன உங்களுக்கு தாய் காசு. செஞ்சானா எல்லாமே நம்ம காசுடா. தாய் மாமு இஸ் டூ மச். செஞ்சானா அவன் சொன்ன மாதிரி சீக்கிரம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான் பாடுறா. செங்கல் அப்புறம் இது வண்டி தான் வந்திருக்குடா. சூப்பரு. அப்போ சீக்கிரம் ஐயப்பன் கோவிலை கட்டி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். வா மேலே போய் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த காரை ஓரமாக ஒரு உண்டா செஞ்சானா. இங்கே நான் ஒன்றா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இங்கே தான் ஒன்றும். மாமு இன்னைக்குள்ள ஐயப்பன் கோவிலை கட்டி முடிச்சிருவோமா? செஞ்சானா தரல, வா பார்ப்போம். செஞ்சானா இங்கே பாடுறா, படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. இது மாதிரி ஏறி போவோம். என்ன பண்ணுறானுங்க தெரியலையா? ஓ கட்டுற கால் தான் வந்துட்டானுங்களா? சூப்பரு. என்னடா இது இங்கேயோ படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, என்னன்னு தெரில. சரி வாங்க போய் பார்ப்போம். ஹலோ இனியார். டாய் மச்சான் என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கா? டேய் மச்சான் என்ன பண்ற? மாமே இவனுங்க வேலை பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். அட கொய்யாலா. ஓ இன்ஜினியர், எல்லாத்தையும் கரெக்டாக கட்டிடணும், சரியா? எல்லா ஐட்டம் வந்துருச்சு. தம்பி 2 ஐட்டம் மட்டும் மிஸ் ஆகுது. பாயிண்ட் வர காணா, அதுக்கப்புறம் ஐயப்பன் போட்டோ வர காணா. அண்ணே பாயிண்ட்டும் ஐயப்பன் போட இருக்கானாமா? அண்ணே பாயிண்ட் தேவையாண்ணே? தம்பி பாயிண்ட் இல்லைப்பா இருக்கும் கோவில் பக்கம் கோல்டன் கலர்ல. என்னண்ணா சொல்றீங்க? கோல்டன் கலர் இருக்குமா? என்னண்ணா இது எனக்கு தெரியாத விஷயம். தம்பி ஐயப்பன் கோவிலை பார்த்ததே இல்லையா? அண்ணே உண்மையை சொல்ல போனா எனக்கு ஐயப்பன் கோவில் ஒன்று இருக்கிற விஷயமே தெரியாதுங்கண்ணே. தம்பி இப்படி பார்த்து தெரியாம போவோம். சபரிமலை ஐயப்பா பாது, அவரை போய் இப்படி தெரியாம போயிடலாம். அதான் ரொம்ப தப்புப்பா, தெரிஞ்சு வச்சுக்கோ. சாரிங்கண்ணே இனிமேல் தெரிஞ்சிச்சு பண்ணே. தம்பி பாயிண்ட் வேணும்பா, கோல்டன் கலர் பாயிண்ட் சொல்லி ஒன்று ஆர்டர் போட்டிருப்பா. அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ ஏதோ ஒன்று இருக்கு, அதில் ஆர்டர் பண்ணி கொடுப்பா, வீடு தேடி வந்துடும். ஆனா எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாதுண்ணே, என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறேன். சரிப்பா தம்பி. மச்சான் டேய் மச்சான் வந்துடுறா, கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும்டா. இப்போ நான் வெட்டியா இருக்கான். தம்பி என்ன பண்றீங்க? வெட்டி இருக்கீங்களா? அதை வாங்கிக்கோ. ஏன்னா வெட்டியா இருக்க, வேலை படுறான். மாமே அவன் செங்கல் எத்தனை இருக்கு எண்ணிட்டு இருக்கான் மாமே. ஓ அப்படியா விஷயம்? சாரிப்பா மோட்டா. மாமே என்ன உதவி வேணும்? டேய் மச்சான் பெயிண்ட் ஆர்டர் பண்ணிடுறா, கோல்டன் கலர் பெயிண்ட். அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் போஸ்டரு, அப்புறம் இன்னும் ஒரு 2 போஸ்டர் வேணும். மாமே அது 2 போஸ்டர் என்னது? ஓகே மாமே, அது 2 போஸ்டர் ஆர்டர் பண்ணிடுறேன். அப்படி அது கோல்டன் பெயிண்ட், அதுக்கப்புறம் ஐயப்பன் போஸ்டர் ஆர்டர் பண்ணி விட்றேன் மாமே. மாமே காசு இல்லை மாமே, காசு மட்டும் கொடுத்துறேன். டேய் மச்சான் இருறா, மிஸ்ஸி அக்கா கிட்ட போய் வாங்கிட்டு வரேன். அரேங்கோல் மிஸ்ஸி அக்கா, அரேங்கோல் கொஞ்சம் காசு வேணும் அங்கோல். அக்கா மிஸ்ஸி அக்கா காசு வேணுங்க.
ஓகே மிஸ்ஸி அக்கா, ஆரியா அங்கிளோட போன் எடுத்துட்டு போறேன். ஆரியா அங்கிள் வேற போன்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கா தெரியல. சரி பாத்துக்கலாம், வாங்க போவோம். மாமா என்ன மாமா இவ்வளோ கஞ்ச பேசினாரா இருக்காரு ஆரியா அங்குள்ள? ஃபோனில் வெறும் 10,000 ரூபாய் இருக்குதா? மச்சான், அவர் ஆல்ரெடி எனக்கு 55 லட்ச ரூபா ஜிபே பண்ணி விட்டாரா. ஓ அப்படியா மாமே? மாமா நான் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆர்டர் பண்ண மாட்டேன், குரங்கு டெலிவரியில் தான் ஆர்டர் பண்ணுவேன். மச்சான், அதனால குரங்கு டெலிவரி. மாமே குரங்கு டெலிவரியில் ஆர்டர் பண்ண அரை மணி நேரத்துல எடுத்து கொடுத்துருவான் மாமே. நீ ஃப்ளிப்கார்ட் அமேசான்னா 2 days ஆகும். ஓ அப்படியாடா மச்சான். எந்த வீட்டு டெலிவரி பண்ணுன்னு தெரியலையா? இங்கதான் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரி இப்படியே போவோம். என் தம்பி இந்த வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறான். இந்த வீடு தான். இந்த வீட்டுல ஏதோ வீடு கட்டுறாங்களோ கோவில் கட்டுறாங்களோ தரல. சரி பார்சல் டெலிவரி பண்ணுவோம். சார் நீங்க சார் குரங்கு டெலிவரி ஆர்டர் பண்ணதா? டாய் குரங்கு, ஒத்துக்க மனசுலாம் அதான் அசம். நான் ஆர்டர் பண்ணது. சார் நான் ஒண்ணு குரங்கு சார், குரங்கு மாஸ்க் போட்டிருக்கேன். குரங்கு டெலிவரி சார், வேற ஒண்ணும் இல்ல சார். நஞ்சு குரங்குல உங்கயா இப்போ உங்களோட பார்சல் வச்சிடறேன் சார். சார் உங்களோட பார்சல் ஆட்டி வச்சாச்சு. ஆச்சு தேவையான திருப்பி ஆர்டர் பண்ணுங்க சார். நான் போயிட்டு வரேன். நான் உங்கள் குரங்கு டெலிவரியா. பை பை. நான் கிளம்புறேன் சார். மிஸ்டர் மங்கி கிளம்புங்கோ. சார் நான் மைக்கில ஐயா இந்த காரை வேற பின்னால போய் சிக்கே விடுங்க, வாங்க போவோம். குரங்கு மாஸ்க் போட்டு குத்தமா என்ன பார்த்து குரங்கு குரங்கு சொல்றேன். எனக்கு கோவம் அதிகமா வருது. ஐயா டாய் மச்சான், எல்லா டெலிவரி வந்துருச்சா? சரி மேலே போய் என்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் எல்லாம் வந்துருச்சுன்னு. நீங்கள் இருங்க. எப்பா இந்த படிக்கட்டில் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நான் நல்லா தான் இருக்குது. அண்ணா இங்கே என்ன வேணே? அண்ணன் அண்ணன் எங்கே இருக்கீங்க? அண்ணமே இங்கே நிற்கிறாரா? அண்ணன் எல்லா டெலிவரி வந்துருச்சுண்ணே. நீங்கள் பயன் தச்சு சீக்கிரம் கட்டி முடியுங்க கோயில. தம்பியா நீங்க பீச்சுக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ள கோவிலை கட்டி முடிச்சிருவோம் நாங்க. என்ன சொல்கிறீங்க? பீச்சுக்கு போய்ட்டு வரக்குள்ள கட்டி முடிச்சிருப்பீங்களா? ஆமாப்பா தம்பி, போயிட்டு வா. வேற நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வரோம், நீ அதுக்குள்ளே கட்டி முடிங்கண்ணே. செஞ்சானா சாயங்காலம் ஆச்சு, கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். மாமு நானும் அப்படியே நினைக்கிறேன். வா வீட்டுக்கு போவோம். வாடா செஞ்சானே, வா வீட்டுக்கு போவோம். எந்திரி. ஓகே மாமு. டேய் மச்சான் எந்திரா. டேய் எந்திரா மச்சான். நாம தூக்குவாது மாமே, கிளம்பு மாமே இந்த பக்கம். டேய் மச்சான், என்னால டைம் வேஸ்ட் பண்ற? வாடா அவனுக்கு கோவில் கட்டாங்களா போய் பார்ப்போம். சரி மாமே எந்திக்கிறேன். செஞ்சான் மச்சான் கிளம்பலாமா? கிளம்பலாம் மாமு. சீக்கிரம் வண்டியில் உட்காருங்கடா. மாமே கட்டி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் மச்சான், அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வா வண்டியை ஓரமாக விட்டுட்டு போய் பார்ப்போம். என்னடா ஒரு சைடு கட்டாத மாதிரி இருக்கடா. சரி வா ஃபர்ஸ்ட் வண்டி ஓரமாக விட்டு போய் பார்ப்போம். இங்கே பாடுறா சூப்பராக இருக்குது படிக்கட்டு கூட. அப்படியே கோயிலை பார்க்க போய் தங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஃபோர்ஸஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஏன்னா பாதி கட்டி முடிக்க போலியே. அண்ணா அங்கே அண்ணா என்னண்ணா கட்டி முடிச்சிருக்கீங்க சொன்னீங்க, ஒன்றும் கட்டி முடிக்கானா? தம்பி நிக்க முடிச்சலாம்னு பார்த்தேன், ஆனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குப்பா. நைட்டி நான் கரெக்டாக நாளைக்கு காலையில் கட்டி முடிச்சிடறேன்ப்பா. காலையில் நீ பார்க்கும்போது கோவில் இருக்கும், நாங்கள் இருக்க மாட்டோம். ஓகேவா? சரிங்கண்ணே. டேய் மச்சான், நாளைக்கு காலைக்குள்ளே கட்டி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வா நம்ம போய் தூங்குவோம். எனக்கு வேறு தூக்கம் வர மாதிரியே இருக்குது. மிஸ்ஸியாக்கா ஆரி என்ன பண்ணுறாங்க தெரியலையே. வாங்க போய் பார்ப்போம். மிஸ்ஸியாக்கா ஆரி அங்கோல் என்ன பண்ணுறீங்கோ? டேய் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா நீங்க? தம்பி இல்ல சார் ஆண்டியா எனக்கு அரைக்கு தூக்கம் வருதுப்பா. நீங்க தூங்குங்க. கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்களா இல்லையா? மிஸ்ஸியாக்கா கோவில் காலையில் ரெடி ஆயிரும். ஓகேப்பா தம்பி டீடா சார். டேய் மச்சான், நம்ம தூங்குறதுக்கு ஒரு பெட்டை ஆர்டர் பண்ணுறான். மாமா இப்பயே ஆர்டர் பண்ணிடுறேன் குரங்கு டெலிவரியில். மாமு சித்தப்பா குட் நைட். குட் நைட் சின்சான். குட் நைட் சின்சாடு. குட் நைட் மாமே. குட் நைட்ரா மச்சான். Next morning. மிஸ்ஸியாக்கா ஆரி அங்கோல் ஒரு வழியாக கோவில் கட்டி முடிச்சாச்சு. வாங்க கோவிலுக்குள்ளே போவோம். ஓ அப்படியே போகக்கூடாதுல, செருப்பு கழட்டிக்கணும்ல. ஃபஸ்ட் செருப்பு கழட்டுவோம். ஃபஸ்ட்டு மேலே போய் போஸ்டர் ஓட்டணுங்க, சாமி போஸ்டர். அப்போ தான் கோவில் பார்க்க அழகாக இருக்கும். வாங்க போஸ்டர் ஓட்ட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஐயப்பன் போஸ்டர் ஓட்டுவோம். மாமு போஸ்டர் எப்படி ஓட்டணும்? செஞ்சான நான் ஓட்டுறேன், நீ பாரு. 1 2 3 செஞ்சானா 3 போஸ்டர் அடிச்சு முடிச்சிட்டேன். போய் பாரு. என்ன போஸ்டர் ஓட்டிருக்காரு தெரியலையே மாமு. ஃபர்ஸ்ட் இங்கே ஓட்டிருக்காரு. ஓ ஜீசஸ். ஜீசஸ் நான் பண்ண பாவத்தை மன்னிச்சு விட்ருங்க ஜீசஸ். நான் ஸ்கூலில் பாஸ் ஆகணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணுவீங்க நினைக்கிறேன். 100க்கு 100 மார்க் வேணாம் எனக்கு. 100க்கு 105 மார்க் கொடுத்தா போதும். சரி இப்போ இங்கே என்ன இருக்கு பார்ப்போம். வாவ் நாகூர் தர்கா இருக்கு. நாகூர் தர்கா எனக்கு நோய் இருந்தால் சரி பண்ணுங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் நோயே வரக்கூடாது, நீங்கள் தான் துணையாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஐயப்பா இருப்பாரு. எஸ் ஐயப்பா இருக்காரு. ஐயப்பா நம்ம சேனல் எப்படியாச்சும் 1 lakh போஸ்டர்ஸா மாறணும். மிஸ்ஸியாக்கா கோவில் பிடிச்சிருக்கா? தம்பி கிளிதாசு கோவில் சூப்பராக வந்திருக்கு. மிஸ்ஸியாக்கா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா சிலை வைக்க முடியல மிஸ்ஸியாக்கா. என்ன செய்ய, அதான் போஸ்டர் வச்சுட்டேன். பரவாயில்ல கிளிதாசு, இதுவே சூப்பராக இருக்கு. இந்த நாகூர் தர்கா இருக்கு, அங்கே ஜேசஸ் நல்லா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஐயப்பா போட்டோ எல்லாமே சூப்பராக இருக்கு. செஞ்சானா சாமி கும்பிட போனாமா? மாமு வெயிட் பண்ண மாமு, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வாக்கடா சிஞ்சானா. ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்பா கோவில் எப்படி இருக்கு? எப்பா சின்சானா என்னப்பா ஐயப்பா கோவில்
கட்டிட்டீங்க, சூப்பரா இருக்குது. சாமி கும்பிட போலாமா? ஓகேப்பா சின்சானே போ. மாமு ஃபர்ஸ்ட் நான் சாமி கும்பிடுறேன். ஓகேடா சின்சானா. ஐயப்பா நான் நல்லா படிக்கணும்ப்பா. நம்ம சேனல் எப்படியாச்சும் 1 lakh போர்சஸா மாறணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும்ப்பா. சாமியா சரணா ஐயப்பா. சின்சானா இப்போ நான் சாமி நான் கும்பிட்றேன். ஐயப்பா நம்ம சேனல் எப்படியாச்சும் 1 million போர்ஸஸாக மாறணும்ப்பா. அதுக்கு நீ தான்ப்பா துணையாக இருக்கணும். சாமியாய் சரணம் ஐயப்பா. மாமே நான் சாமி கும்பிடுறேன். ஐயப்பா இந்த உலகத்துல நான் தான் பெரிய பணக்காரனா இருக்கணும். என் மாமியோட பணக்காரனா இருக்கணும். சாமியா சரணம் ஐயப்பா. அவ்வளோதான் போச்சு இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் 3மே ஒரே கடல் தான் ஃபோர்ஸஸ், சரிங்களா? உங்களுக்கு இதில் எந்த கடல் பிடிச்சதுன்னு சொல்லுங்க. ஜேசனை பிடிக்குன்னா ஒயிட் கலர் ஆட்டு, அல்லாவை பிடிக்குன்னா கிரீன் கலர் ஆட்டு, ஐயப்பா பிடிக்குன்னா எல்லோ கலர் ஆட்டு, எனக்கு 3மே பிடிக்கும்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட்ல போடுங்க. நான் ரெட் கலர் ஆட்டு தான் கமெண்ட்ல போடுவேன். நீங்க இது போடுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வேற நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you.